ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து எக் பர்கர் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து புதுசாக ஒரு எக் மோல்டு வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதில் தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கி எக் பர்கர் செய்ய போகிறோம். ஆனால் எங்களுக்கு பர்கர் பன் கிடைக்காதனால நாங்கள் சாதா பன் தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த இதுவும் கிடைக்கலன்னா நீங்கள் சாதாரண ப்ரெட்டில் கூட செஞ்சுக்கிடலாம். ஓகே, ஸோ ரெசிபிக்குள்ளே போவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பன்னை வந்து கட் பண்ணிக்கலாம் 2 ஹாஃபாக. ஓகே, இதே மாதிரி இன்னொரு பன்னையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லைட்டாக பட்டர் தடவி நம்ம ஒரு சைட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து இந்த பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் பட்டரில். ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு உப்பு இது போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்குவோம். அப்புறம் கொஞ்சோண்டு ஆரிகானோவும் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிருங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு இப்போது இந்த ஆனியனை வந்து நம்ம தண்ணி போட்டு கழுவி எடுத்துட்டோம். இதை வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் தண்ணி விடாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு அகலமான பேனை வச்சுருவோம். அதுக்கு மேலே வந்து எக் மோல்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோம். எக் மோல்டு இல்லாமையும் இது எப்படி பண்ணணுன்றது நெக்ஸ்ட்டு காமிக்கிறோம். இப்போது இதுக்குள்ளார கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து தடவிக்குவோம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த மோல்டுக்குள்ளே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து சுற்றி தண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம மூடி கொஞ்ச நேரம் அதை வேக விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். எக் வந்து வெந்துடுச்சு. நம்ம ஏன் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அதனால தான் அந்த ஸ்டீமில் வந்து அந்த எக்கு நல்லா ஃப்ளஃபியாக வேகும், சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். நம்ம தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோம்னா அங்கெல்லாம் காஞ்சிடும். ஸோ சாஃப்டாக வரணுன்றதுக்கு தான் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம் எக்கை. இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்துட்டோம் எக்கை. நம்ம வந்து ஹாஃபாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பர்கர் பன். நம்ம இப்போ வந்து எக்கு ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு சைடு வந்து மயோனீஸ் தடவிக்குவோம். நல்லா தடவிக்கோங்க. நாங்கள் மயோனீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பவுடர், மிளகு, உப்பு, ஆரிகானோ, சில்லி பவுடர்லாம் கலந்து வச்சுருந்தோம்ல அது மேலே தூவிக்கலாம். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம தூவிக்கலாம். அடுத்து வெங்காயம் மேலே வச்சுக்கலாம். அடுத்து கேபேஜ் லீஃப் நாங்கள் வைக்கிறோம். உங்களுக்கு லெட்யூஸ் லீஃப் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து அந்த சைட் பர்கரையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களோட எக் பர்கர் ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே சூப்பராக. நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் எக் மோல்டு இருக்காது இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்குவோம். அதில் ஓரளவு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு எல்லா சைடையும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகலமான பேனில் சென்டரில் வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்தை. நம்ம வந்து எக்கை உடச்சி அதில் ஊற்றிக்குவோம். இப்போ சுற்றி நம்ம வந்து தண்ணி விட்டுக்குவோம் அது ஸ்டீம் ஆகிறதுக்காக. அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா முட்டை நல்லா வெந்துடும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த கிண்ணத்தை நம்ம வெளியில் எடுத்துருவோம். கத்தி வச்சு ஓரத்தில் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறினோன்னு நீங்கள் கவுத்துனீங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். நம்ம கவுத்திக்குவோம். நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம இதை வந்து அந்த பர்கர் பன்னில் வச்சுடுவோம். இன்னொரு சைடு மயோனீஸ் நல்லா தடவிக்கோங்க. அதே மாதிரி மசாலா பவுடர் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து கேபேஜ் இல்லைன்னா லெட்யூஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க.
ஸோ இந்த மெத்தட்லேயும் உங்கள் பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப சுவையான எக் பர்கர் ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் வீட்டில். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.